திருக்குறள் அதிகாரம் 55 செங்கோன்மை செங்கோலாட்சி. அதாவது ஒரு நேர்மை தவறாத ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த அதிகாரத்துல நாம பார்க்க போறோம். குறள் 1. ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. விளக்கம்: தனது குடிமக்கள் செய்யும் குற்றத்தை ஆராய்ந்து யார் மேலையும் விருப்பு வெறுப்பு இல்லாம நடு நிலைமையோட அவங்க செஞ்ச தப்புக்கு ஏத்த தண்டனைய வழங்குறது தான் நேர்மையான ஆட்சி. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. பிக் பாக்கெட் அடிச்சான்னு வச்சுக்கலாம், கூட்டுமை வச்சு தோலை உரிப்போம். கோடி கடையா கொள்ளை அடிச்சான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு விஐபி சூட் ரூம் கொடுத்து ஜூஸ் கொடுப்போம். குறள் 2. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. விளக்கம்: இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் வாழறதுக்கு எப்படி மழை அத்தியாவசியமான ஒண்ணா அமையுதோ அதே மாதிரி ஒரு நாட்டில் இருக்கிற குடிமக்கள் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஆட்சியும் கண்டிப்பா தேவைப்படுது. குறள் 3. அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். விளக்கம்: அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நாம படிக்கிற நூல்கள் கூட இந்த நூல்களை இயற்றுவதற்கு அடிப்படையா இருக்கிறது ஒரு நேர்மையான ஆட்சியே ஆகும். ஏன்னா அதுதானே நம்ம எக்ஸாம்பிளா வச்சு எழுதவே முடியும். குறள் 4. குடித்தழி கோலுச்சும் மாநில மன்னன் அடி தழி நிற்கும் உலகு. விளக்கம்: குடிமக்களை தாங்கூட பாதுகாப்பா வச்சுக்கிட்டு ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்துற ஒரு சிறந்த ஆட்சியாளர் காலை சுத்தி தான் அந்த மக்கள் வாழ்வாங்க. குறள் 5. இயல்புலி கோலுச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையும் தொக்கு. விளக்கம்: நீதி தவறாத ஒரு அரசு இருக்கும் அப்படின்னாக்கா அது எப்படிப்பட்ட அரசா இருக்கும் தெரியுமா? ஒரு பருவ காலத்துல சரியான நேரத்துல தவறாம பெய்கிற மழையினால எந்த அளவுக்கு வளமான விளைச்சல் கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஒரு நீதி தவறாத அரசு அப்படின்னு சொல்றாங்க. குறள் 6. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின். விளக்கம்: ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்துற வேல் கிடையாது, அந்த குடிமக்களை வாழ வைக்கிற செங்கோல் ஆட்சிதான் அப்படின்னு சொல்றாங்க. குறள் 7. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசையின். விளக்கம்: உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாத்துவான், நீதிமுறை கெடாதவாறு ஒரு அரசன் ஆட்சி செய்வானாகா அந்த அரசனை அந்த நீதிமுறையை காப்பாத்தும் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 8. என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். விளக்கம்: நீதி தேடி ஒருத்தங்கிட்ட வர்றவங்களுக்கு எளிய காட்சியாளனா இல்லாம நீதி தேடுவோர் சொல்வதை பல வகை நூலாரோடும் ஆராய்ந்து நீதி வழங்காத ஆட்சியாளன். வர்றவங்களுக்கு மரியாதையும் கிடையாது, அவங்களுக்கு நீதியும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஆட்சியாளனை பாவமும் பழியும் எய்தி தானே அழிவான். அதாவது அவனே தப்பு பண்ணி அவனே அதில் மாட்டிக்கிட்டு அவனே அழிஞ்சு போயிடுவான். குறள் 9. குடிப்புறம் காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். விளக்கம்: எதிராளிங்க அழிக்காம குடிமக்களையும் காப்பாத்தி தன்னையும் காப்பாத்தி குடிமக்களுடைய குறைகளை கேட்டு அதை சரி பண்ணி நேரிய ஆட்சி, அதாவது தைரியமான ஆட்சி செய்வது ஆட்சியாளர்களுக்கு குறை கிடையாது, அதுதான் அவங்களுடைய வேலை. குறள் 10. கொலையிற் கொடியரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டு அதனோடு நேர். விளக்கம்: கொடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து நல்லவர்களை காப்பது உழவன் கலையை களைந்து பயிரை காப்பதற்கு சமம். இந்தியன் தாத்தா கத்தி எடுத்து குத்ததுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த குறள்ல. திருக்குறள் அதிகாரம் 55ல இருக்க எல்லா வீடியோவும் நாம இப்ப பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். என்றும் அன்புடன் உங்கள் MK. நன்றி, வணக்கம்.